ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். போகி பண்டிகைக்கு கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவு கடலைப்பருப்பு, நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலையை நல்லா கைவிடாமல் ஒன்று போல் வறுக்கணும். கடலையோட பதம் தான் நல்லா முறுமுறுப்பு தன்மையை கொடுக்கும். நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நல்லா மொறுமொறுன்னு கடித்து பார்த்தா கடுகடுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில். இது இப்போ கொஞ்சம் ஆறுனதுமா இதில் உள்ள தொலியெல்லாம் நம்ம கை வச்சு நீக்கிடணும். இப்போ அதே பேனில் 200 கிராம் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு மடக்கு இல்லை 1/4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் கொதிக்கிறங்குள்ள நம்ம கடலை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி கை வச்சு அந்த தொலியெல்லாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா அந்த தொலி தனியாக உறிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தொலியை உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நமக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்கானது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி மாவு மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இதுக்கு அடுத்தாப்பில் இதை அப்படி உடைச்சோம் அப்படின்னா கண்ணாடி மாதிரி உடையணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுக்கணும். இப்போ நல்லா வெல்லத்தோட பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கடலையை நம்ம 2ஆக உடச்சிக்கலாம். கை வச்சு அதே மாதிரி கைட்டு பிசைஞ்சு விட்டிங்கன்னா 2 உடஞ்சிரும். உடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பாகு ரெடி பண்ணதில் நல்லா கைவிடாமல் டக்குன்னு கலக்கணும். இல்லை அப்படின்னா அது கட்டி பிடிச்சிரும். ஒரு தட்டில் இந்த மாதிரி நெய் தடவி இந்த மாதிரி சேர்த்துட்டு ஆறுனதும் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிங்கன்னா கடலை மிட்டாய் ரெடி. இந்த போகி பண்டிகைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க.